நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 90 லாஸ்ட் டேல இருக்கோம். 90 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டேஸ் நம்ம கேப் விட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நம்ம எடுத்திருக்கிற வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் லாஸ்ட் 2-3 டேஸாக என்னால் இந்த கருஞ்சீரகம் டீ கொள்ளு கஞ்சியில் எடுத்துக்க முடியல வெளியில் போகிறதுனால. 100 டேஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து திரும்பவும் ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா வெயிட் லாஸ் ரெசிபீஸுமே ஒரு நாளில் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னமும் கொஞ்சம் விகரஸாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ரொம்ப லெத்தார்ஜிக்காக தான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப எக்ஸசைஸில் எதுவுமே பண்ணாமல் டயட் மட்டுமே ஃபாலோ பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த 90 டேஸில் 10 kgs பக்கம் ரெடியூஸ் ஆகிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆயிருக்கா, இன்ச் லாஸ் ஆயிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களோட ட்ரெஸ் எல்லாம் டைட் பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். 3லேருந்து 4 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டெல்லாம் நிறைய நம்ம டம்ப் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ரைஸே எடுத்துக்கல, இஷ்டப்பட்டதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அதே போல் அளவாக சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா குறைச்ச வெயிட் வந்து ஏறாது. ஏன்னா திரும்பவும் நம்ம தான் கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணணும். சம்மர் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் சீசனில் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஏன்னா நல்லாவே ஸ்வெட் ஆகும். அதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்புக்கூழ், ராகி கூழ்லாம் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட்டும் கம்மியாகும். வெளியில் டூருக்கெல்லாம் போகிறீங்க இந்த டைமில், ஆனுவல் லீவில் அந்த மாதிரினா கூட வெளியில் முடிஞ்ச அளவுக்கு கம்பங்கூழ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்காக வேண்டி நம்ம டூருக்கு போகிறோம், என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்லாம் இருக்க முடியாது இல்லையா? எப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பூசணிக்காய் ஜூஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்குது இந்த பூசணிக்காய் ஜூஸ். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த 3-4 நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் திரும்பி 100 டேஸ் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே போல் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணும்போது என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம வாங்கணும், அதாவது என்னென்ன தானிய வகைகள் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் தனியாகவே உங்களுக்கு இன்னும் 2 நாளில் நான் போடுறேன். முன்கூட்டியே இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் காலையில் எப்பவும் போல் பூசணிக்காய் ஜூஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணேன். பட் எனக்கு அந்த வேரியேஷன்ஸ் எதுவுமே பிடிக்கல. எனக்கு மலைநெல்லிக்காயோட டேஸ்ட் எல்லாம் பிடிக்கல. லெமன் ஜூஸ் போட்டது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று தேர்ஸ்டே நான் விரதங்கிறதுனால காலையில் ஒரு சின்ன பீஸா தர்பூசணியும் ஜீரக தண்ணியும் தான் எடுத்துக்கிட்டேன். மத்தியானத்துக்கு பப்பாளியும் ஜீரக தண்ணியும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதுவே நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருந்தது. சாயந்தரம் கோயிலுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அதனால் நான் டீயோ காஃபியோ எதுவும் எடுத்துக்கலான்னு எனக்கு பயங்கர பசி. வெளியில் போயிருந்தனால அப்படியே கண்ட்ரோல்டாக இருந்துட்டேன். நைட்டுக்கு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் எப்படி பண்ணுவேன்னா, வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு செஞ்சு அதில் அரைச்ச தக்காளியை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மசாலாலாம் போட்டு கிண்டி எடுத்துடுவேன். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்கிற தக்காளி சட்னி. பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தக்காளி சட்னியோட நான் தோசை போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு நான் சேமியா தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணி வைக்க வேண்டிய லிஸ்ட்டில் நான் இந்த சேமியாலாம் சொல்லிடுறேன். ஏன்னா இது கம்பு சேமியா, ராகி சேமியா, அரிசியில் ஆன சேமியா, தக்காளி சேமியா, லெமன் சேமியாலாம் வாங்காதீங்க. அது வந்து அரிசி சேமியா தான். அதுலேயே வந்து வேரியேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, தக்காளி, லெமன்னு. அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு தரத்துக்காக வாங்கிக்கோங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு கம்பு சேமியா, ராகி சேமியா வாங்கிக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ராகி சேமியாலாம் இந்த தேங்காய், சர்க்கரைலாம் போட்டு செஞ்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் ரெசிபீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே எப்படி இட்லி, தோசைக்கு மாவு அரைச்சி ஸ்டாக் வைக்கிறோம், அதே போல் நமக்குமே சோளம் தோசை, ராகி தோசை, கம்பு தோசை இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளுமே ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு நம்மளும் அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்குமே பசி எடுக்கும்போது இது போல் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். பசிக்கும் போது ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா செய்கிற அளவுக்கு பொறுமை இருக்காது.
நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்னெல்லாம் பக்கெட் லிஸ்ட் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது போல் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு உண்டானதை வந்து நம்ம முன்கூட்டியே வாங்கின மாதிரி இருக்கும். நேற்று நான் ராகி கூழுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்து இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கணும், கட்டிகள் இல்லாமல். அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்பவும் இன்னொரு டம்ளர் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி வந்துடும். முன்கூட்டியே இப்படி கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூழ் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருந்த இந்த ராகி மாவை போட்டுடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டுட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா ராகி நல்லா வெந்து நல்லா கெட்டியாகும். மாவாக சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். கம்பு கூழுமே நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங் இருக்கும், சீக்கிரமாக பசி எடுக்காது. ராகி கூழ் கொஞ்சமாக கெட்டி ஆகிறதுக்கு ஒரு கை நடைச்ச வடித்த சாதம் தான் நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் ராகி வந்து கொஞ்சம் கொழகொழப்பு இல்லாமல் கொஞ்சமாக கெட்டியாகும். இந்த கொஞ்சமாக சாதம் சேர்த்துறதுனால நமக்கு ஒன்றும் ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாகாது.